ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? இயல் 4 வடிவியல். இயல் 4 என்னது? வடிவியல். கற்றல் நோக்கங்கள். இதில் எதை பற்றி படிக்க போகிறோம்? இந்த வடிவியலில் எதை பற்றி படிக்க போகிறோம்? முக்கோணம் அமைவதை புரிந்து கொள்ளுதல் மற்றும் அவற்றின் அடிப்படை கூறுகளை அறிதல். முக்கோணம் எப்படி அமைக்கிறதுங்கிறத புரிஞ்சுக்கிற போகிறோம். அதுக்கப்புறம் அதனுடைய அடிப்படை கூறுகளை நம்ம அறிஞ்சுக்கிற போகிறோம். ஒன்று. ரெண்டாவது பாயிண்ட்டு, முக்கோணங்களின் வகைகள் எதுன்னு பார்க்க போகிறோம். அதனுடைய பண்புகளை அறிய போகிறோம். முக்கோணங்களின் வகைகள் பற்றும் பண்புகளை அறிதல். என்னென்ன வகை முக்கோணம் இருக்குது, அந்த முக்கோணங்களின் பண்புகள் என்னென்னு அறிய போகிறோம். மூலை மட்டத்தை பயன்படுத்தி இணைகோடுகள் மற்றும் செங்குத்து கோடுகள் வரைய போகிறோம். மூலை மட்டம் இருக்கு இல்லையா, செஸ் ஜாமெட்ரி பாக்ஸில் நமக்கு காம்பஸ் இருக்குது, பாகைமானி இருக்குது, மூலை மட்டம் இருக்குது. அந்த மூலை மட்டத்தை பயன்படுத்தி எப்படி இணைகோடுகள் வரையலாம், எப்படி செங்குத்து கோடுகள் வரையலாம்ங்கிறதையும் இந்த இதில் பார்க்க போகிறோம். எதை பற்றி பார்க்க போகிறோம்? முக்கோணம் அமைகிறது எப்படிங்கிறத புரிஞ்சுக்கிற போகிறோம். அடுத்து அதனுடைய அடிப்படை கூறுகள் என்னென்னன்ற பார்க்க போகிறோம். அடுத்து முக்கோணங்களின் வகைகள் பார்க்க போகிறோம். அந்த முக்கோணங்களின் பண்புகளை பற்றி பார்க்க போகிறோம். அடுத்து மூலை மட்டத்தை பயன்படுத்தி இணைகோடுகள் மற்றும் செங்குத்து கோடுகள் வரைதல் எப்படின்னு பார்க்க போகிறோம். அறிமுகம். முதல் பருவத்தில் கோணங்கள் மற்றும் அதன் வகைகள், கோட்டுத்துண்டு வரைதல், கோணங்களை அளத்தல் மற்றும் வரைதல் போன்ற அடிப்படை வடிவியல் கருத்துக்களை பற்றி கற்றோம். ஃபர்ஸ்ட் பருவத்தில் என்னென்ன பார்த்தோம்? கோணங்கள், அதன் வகைகள், என்னென்ன கோணம் இருக்குது, குறுங்கோணம், விரிகோணம், செங்கோணம்னு கோணங்களின் வகைகள் இருக்குது. கோட்டுத்துண்டு எப்படி வரையணுன்றதை பார்த்தோம். கோணங்களை அளக்கிறது எப்படின்னு பார்த்தோம். கோணங்கள் எப்படி வரைகிறதுங்கிறதெல்லாம் நம்ம அடிப்படை வடிவியல் கருத்துக்களை பற்றி பார்த்தோம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, இப்பருவத்தில் முக்கோணங்கள் மற்றும் அதன் வகைகள், கொடுக்கப்பட்ட கோட்டுத்துண்டிற்கு இணைகோடுகள் மற்றும் செங்குத்து கோடுதல் வரைதல் ஆகியவற்றை பற்றி கற்போம். முதல்ல கற்றல் நோக்கம் சொன்னது தான் இது. எங்கும் கணிதம், அன்றாட வாழ்வில் முக்கோணங்கள். எங்கெல்லாம் இந்த முக்கோணம் நம்ம அன்றாட வாழ்வில் பயன்படுதுன்னு பாருங்க. பாலங்கள், கட்டிடங்கள், கைபேசி கோபுரங்கள், விமான இறக்கைகள் மற்றும் வீட்டின் கூரை பகுதிகள் அமைத்தல் உள்ளிட்ட பெரும்பாலான கட்டுமான வேலைகளில் முக்கோணங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. முக்கோணம் எங்கெல்லாம் பயன்படுது பாருங்க. பாலத்துல பாருங்க, முக்கோண வடிவம் இந்த இருக்கு இல்லையா. பாலத்துல, கட்டடங்கள்ல, பெரிய பெரிய கட்டடங்கள்ல, இந்த கைபேசி டவர் இருக்கு இல்லையா, நம்ம டெலிஃபோன் டவர் இருக்கு இல்லையா, செல்போனுடைய டவர், அதுல, விமான இறக்கைகள்ல மற்றும் வீட்டின் கூரை பகுதிகள் எல்லாமே அமைத்தல்ல நமக்கு பெரும்பாலான இந்த கட்டுமான வேலைகள்ல எது முக்கியமான பங்கா இருக்கு அப்படின்னா, இந்த முக்கோணங்கள் ஒரு முக்கியமான பங்கா இருக்கு. கட்டுமான பணிகளில் நிலையான, கட்டுறுதியான மற்றும் வலிமையான கட்டமைப்பை முக்கோணங்கள் வழங்குகின்றன. ஏன் இந்த முக்கோணத்தை வேற வடிவத்தை எடுக்காம ஏன் இந்த முக்கோண வடிவத்தை எடுத்து இந்த கட்டுமான பணியில செய்யறாங்க அப்படின்னா, நிலையா இருக்குமா, கட்டு உறுதியா இருக்குமா மற்றும் வலிமையான கட்டமைப்பை கொடுக்கக்கூடிய வடிவம் இந்த முக்கோண வடிவம். அதனாலதான் இந்த பாலங்கள்ல, இந்த செல்போன் டவர்ல எல்லாம் இந்த முக்கோணத்தை பயன்படுத்துறாங்கன்னு சொல்றாங்க. இந்த சூழல் குறித்து சிந்திக்க. எந்த சூழல்? ஆசிரியர் 4 மாணவர்களுக்கு 2, 3, 4 மற்றும் 5 எண்ணிக்கையிலான சம நீளமுள்ள குச்சிகளை கொடுத்து மூடிய வடிவங்களை உருவாக்க சொல்கிறார். ஒரு ஆசிரியர் 4 பேர்கிட்ட, ஒருத்தட்ட 2 குச்சி, ஒருத்தட்ட 3 குச்சி, ஒருத்தட்ட 4, ஒருத்தட்ட 5 சம நீளமுள்ள குச்சியை கொடுத்து ஏதாவது மூடிய வடிவத்தில் இருக்க உருவத்தை அமைங்கன்னு சொல்றார். அவர்களுள் 3 மாணவர்கள் பின்வருமாறு வடிவங்களை உருவாக்குகிறார். இந்த 3 குச்சி வச்சிருக்கவே இந்த முக்கோணத்தை உருவாக்கிட்டார். 4 குச்சி வச்சிருக்கவே சதுரத்தை உருவாக்கிறார். 5 குச்சி வச்சிருக்கவே ஐங்கோணத்தை உருவாக்கிறார். இந்த 2 குச்சி வச்சிருக்கவனால மூடிய வடிவத்தை உருவாக்க முடியல. ஆனால் ஒரு மாணவர் மட்டும் தன்னிடம் உள்ள 2 குச்சிகளை கொண்டு பின்வரும் வடிவத்தை உருவாக்கிறார். வீங்கிற ஷேப்பை உருவாக்கிறார். இது மூடிய வடிவம் கிடையாது. இந்த 3, 4, 5ங்கிற எண்ணிக்கையில இருக்கிறதுல தான் மூடிய வடிவத்தை உருவாக்க முடியும். அவரால் மூடிய வடிவத்தை உருவாக்க இயலவில்லை. இந்த 2 குச்சி வச்சிருக்கவனால மூடிய வடிவத்தை உருவாக்க இயலவில்லை. ஏனென்று உங்களுக்கு தெரியுமா?
ஒரு மூடிய வடிவத்தை உருவாக்க குறைந்தபட்சம் எத்தனை குச்சிகள் தேவை என உங்களால் சிந்திக்க முடிகிறதா? 3 குச்சியாவது இருக்கணும். குறைந்தபட்சம் 3 குச்சி இருக்கணும். 3 குச்சிகள். அவ்வாறு 3 குச்சிகளை கொண்டு ஒரு மூடிய வடிவத்தை உருவாக்க முடிகிறது எனில் எந்த வடிவத்தை நீங்கள் பெறுகிறீர்கள்? அதற்கு ஏதேனும் சிறப்பு பெயர் உண்டா? ஆம், அந்த மூடிய வடிவத்துடைய 3 குச்சிகளை வைத்து உருவாக்கக்கூடிய அந்த ஒரு உருவத்துக்கு பேரு முக்கோணம் ஆகும். அதுக்கு பேர் என்னது? முக்கோணம். 3 நேர்கோட்டு துண்டுகளால் அமைந்த ஒரு மூடிய உருவமே என்னது? முக்கோணம் ஆகும். 3 நேர்கோட்டு துண்டுகள் அமைந்த ஒரு மூடிய உருவமே முக்கோணம் ஆகும். பின் வருவனவற்றுள் முக்கோணம் மற்றும் முக்கோணம் அல்லாத வடிவங்களை வகைப்படுத்துக. எதெல்லாம் முக்கோணம் சொல்லு, எதெல்லாம் முக்கோணம் இல்லைன்னு சொல்லு. 3 நேர்கோட்டு துண்டுகளை உருவாக்குறது முக்கோணம். இதுவும் மூடிய உருவம் முக்கோணம். இது மூடி இருக்கா? ஓப்பனா இருக்கு. மூடிய உருவமா இருக்கணும். இது முக்கோணம் கிடையாது. இதுவும் முக்கோணம் கிடையாது. இது கீழே இங்க வந்து நேர்கோட்டு துண்டு இல்லை. இது வந்து வட்டக்கோண பகுதி. இதுவும் முக்கோணம் இல்லை. இது 1 2 3 4 ஆயிடுது. ஸோ இதுவும் முக்கோணம் இல்லை. 3 நேர்கோட்டு துண்டு இருக்கணும், மூடிய உருவமா இருக்கும். இது முக்கோணம். இது கிடையாது. 4 கோட்டு துண்டு வந்துடுது. இதுவும் கிடையாது. நேர்கோட்டு துண்டா இருக்கணும். இது எப்படி இருக்கு? வளைவா இருக்கு. இது முக்கோணம், இது முக்கோணம், இது முக்கோணம். 3 நேர்கோட்டு துண்டுகளால் உருவாகும் ஒரு மூடிய உருவம், அதுதான் அது. முக்கோணத்தின் அடிப்படை கூறுகள் என்னென்ன? ஒரு காகிதத்தில் ஒரே நேர்கோட்டில் அமையாதவாறு ஏ பி சி என்ற 3 புள்ளிகளை குறித்து ஒரு 3 புள்ளி குறிச்சிருக்காங்க. ஏங்கிற புள்ளி, பிங்கிற புள்ளி, சிங்கிற புள்ளி. ஏபி ஜாயின் பண்ணியிருக்காங்க, பிசி ஜாயின் பண்ணியிருக்காங்க, சிஏ ஜாயின் பண்ணிட்டாங்க. 3 இணைச்சா என்ன வந்துருச்சு? முக்கோணம் வந்துருச்சு. இது ஏபிசி என்ற முக்கோணத்தை உருவாக்குகிறது. இதனை முக்கோணம் ஏபிசி அல்லது பிசிஏ அல்லது சிஏபி எப்படினாலும் சொல்லலாம். ஏலேருந்து ஆரம்பித்து ஏபிசி சொல்லலாம், பியிலேருந்து ஆரம்பித்து பிசிஏ சொல்லலாம், சியிலேருந்து ஆரம்பித்து சிஏபின்னு சொல்லலாம். முக்கோணம் ஏபிசியில் கோட்டுத்துண்டுகள் ஏபி பிசி சிஏ ஆகியவை முக்கோணத்தின் பக்கங்கள். இந்த 3க்கு பேர் என்னது? முக்கோணத்தின் பக்கங்கள். ஏபி ஒரு பக்கம், பிசி ஒரு பக்கம், சிஏ ஒரு பக்கம். ஆங்கிள் சிஏபி, சிஏபி மற்றும் ஏபிசி மற்றும் பிசிஏ என்ற 3 கோணங்கள், ஆங்கிள் ஏ, ஆங்கிள் பி, ஆங்கிள் சி ஆகியவை முக்கோணத்தின் கோணங்கள். 3 பக்கம், 3 கோணம். அதே போல முக்கோணத்தின் எவையேனும் 2 பக்கங்கள் வெட்டி கொள்ளும் புள்ளியை முனை என்ன? இந்த ஏசியும் பிசியும் வெட்டிக்கிறது இந்த சிங்கிற முனை. இந்த 2 பக்கம் வெட்டிக்கிற முனை, இந்த பக்கமும் இந்த பக்கம் வெட்டிக்கிற முனை பி. ஸோ 3 முனை, 3 பக்கங்கள், 3 கோணங்கள். முக்கோணமானது 3 பக்கங்கள், 3 கோணங்கள் மற்றும் 3 முனைகளை பெற்றிருக்கும். சிந்திக்க. ஒரே நேர்கோட்டில் அமைந்த 3 புள்ளிகளை கொண்டு முக்கோணம் வரைய இயலுமா? ஏபிசி 3 ஒரே நேர்கோட்டில் இருக்கு. இதை நினைச்சா முக்கோணம் வருதா? ஒரு நேர்கோடு தான் வரும். இயலாது. ஒரு நேர்கோடு ஏபிசிங்கிற ஒரு நேர்கோடு தான் நமக்கு கிடைக்கும். ஓகே. முக்கோணத்தின் வகைகள் மற்றும் பண்புகள். புள்ளித்தாளில் சில முக்கோணங்கள் வரையப்பட்டுள்ளன. மீதமுள்ள புள்ளிகளை பயன்படுத்தி இயன்றவரை பல முக்கோணங்கள் வரைக. அனைத்து முக்கோணங்களின் பக்கங்கள் மற்றும் கோணங்களை அளந்து கீழே கொடுக்கப்பட்டுள்ள அட்டவணையில் நிரப்புக. என்ன சொல்றாங்க? புள்ளித்தாள் புள்ளி புள்ளியாக வச்சிருக்காங்க. அதில் சில முக்கோணங்கள் நமக்காக வரைஞ்சி காமிச்சிருக்காங்க. மீதமுள்ள புள்ளிகளை பயன்படுத்தி உன்னால் எத்தனை முக்கோணம் வரைய முடியுமோ வரைஞ்சிட்டு அனைத்து முக்கோணங்களின் பக்கங்கள் மற்றும் கோணங்களை அளந்து எழுத சொல்றாங்க. ஜாயின் பண்ணி பார்ப்போம். முக்கோணம் வர்ற மாதிரி பக்கங்கள் பாருங்க, 3 சென்டிமீட்டர் பக்கங்கள் இருக்கும். கோணங்களை பாகைமணியை வச்சு நம்ம அளந்து கீழே எழுதும். அடுத்து எந்த இதுனாலும் நீங்கள் இணைச்சி செய்யலாம். குட்டி முக்கோணம் 1.5 சென்டிமீட்டர் பக்க அளவு இருக்குது.
இது வந்து 3 சென்டிமீட்டருக்கு 1.5, 3 சென்டிமீட்டருக்கு இது 1.5 சென்டிமீட்டர் பக்க அளவு. எல்லாமே ஒரே மாதிரி, வேறு கொஞ்சம் பெரிய முக்கோணமாக வரும். 4.6 சென்டிமீட்டர். ஸோ இது பக்கங்கள் 4.6. வேறு முக்கோணம் இதே போல் செங்கோண முக்கோணம் எது வரைய முடியுதான்னு ட்ரை பண்ணி பார்ப்போமா? ஒவ்வொரு பக்கமும் ஒவ்வொரு அளவு இருக்கும். வேறு விரிகோணம் ஏதாவது வரைய முடியுமான்னு பார்ப்போம். இயன்ற அளவு வரைஞ்சாச்சு. ஓகே, இதே போல் தான் இதுவும் வருது. இதெல்லாம் ஜாயின் பண்ணோம்னா இது மாதிரி தான் வரும். ஓகே, இந்த பக்கம் அதே போல். இந்த பக்கத்துக்கு புள்ளி இல்லை, ஸோ இது கிடையாது. 3 சைடுக்கும் புள்ளி இருக்கணும். ஓகே, எத்தனை முக்கோணம் நம்ம உங்களால் இணைக்க முடியுமோ இணைச்சிட்டு பக்கங்களை அளந்து முக்கோணங்களின் அளவுகளை அளந்து எழுதணும். இது எவ்வளோ டிகிரி? இந்த வரிசை எண் 1 கோணம் அளந்ததுன்னா 60 டிகிரி. 3 கோணங்களின் கூடுதல் 180. 3 கோணங்களும் சமமாக இருக்குது, 3 பக்கமும் சமமாக இருக்குது, 3 பக்கங்களும் சமம்னு அவங்க இந்த முக்கோணத்தை அளந்து எழுதியிருக்காங்க. அதே போல் நம்ம வரைஞ்ச ஒவ்வொரு முக்கோணத்தினும் முக்கோணத்தின் அளவுகளை அளந்து கோணத்தினுடைய அளவு, அதாவது இப்போ இதெல்லாம் வந்து 90 டிகிரி இருக்கும். இது எவ்வளோ டிகிரின்னு பாகிமணி வச்சு அளக்கணும், இது எவ்வளோ டிகிரி பகைமணி வச்சு அளக்கணும். அடுத்து பக்கங்களின் நீளங்கள் எவ்வளோன்னு இப்படி ஒவ்வொன்றிலையும் அளந்து அந்த அட்டவணையை நம்ம நிறைவு செய்யணும். செங்கோண முக்கோணம்னா 90 டிகிரி, மற்ற 2 கோணம் எவ்வளவுன்னு பார்த்து அளந்து எழுதும். ஓகே, அட்டவணையிலிருந்து பின்வருவற்றை உற்று நோக்கலாம். ஒரு முக்கோணத்தின் 3 கோணங்களும் வெவ்வேறானவை எனில் அம்மூன்று பக்கங்களும் வெவ்வேறானவை. ஒரு முக்கோணத்தின் 2 கோணங்கள் சமமெனில் அந்த 2 பக்கங்களும் சமமாக இருக்கும். நீ அளந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு முக்கோணத்தின் 3 கோணங்களும் சமம்னா 3 பக்கமும் சமமாக இருக்கும். ஒவ்வொரு கோணமும் 60 டிகிரி அப்படின்னா அந்த 3 பக்க அளவுகளும் சமமாக இருக்கும். ஒரு முக்கோணத்தின் 3 கோணங்களின் கூடுதல்லாம் பார்த்தீங்கன்னா 180 டிகிரி இருக்கும். இப்போ ஒரு கோணம் செங்கோண முக்கோணம் வரைஞ்சோம் இல்லையா, இது 90 அப்படின்னா இது 60, இது 30 இருக்கும். இல்லைன்னா இது 45, இது 45 இருக்கும். அப்போ அந்த 3 கோணத்தையும் நம்ம கூட்டி பார்த்தோம்னா 180 டிகிரி இருக்கும். ஓகே, இப்போ இந்த பக்கத்தினுடைய அளவை பாருங்க, 3 சென்டிமீட்டர் இருக்கு. அதே போல இந்த பக்கத்தினுடைய அளவை பாருங்க, அதே 3 சென்டிமீட்டர் இருக்கும். கோணங்களை அளந்து எழுதி பார்ப்போம். கோணத்தை அளந்தோம்னா இது 30 டிகிரி இருக்கு. ஓகே, இந்த கோட்டை இந்த லைன் மேலே வைக்கணும். 0 டிகிரிக்கு நேரம் இந்த கோடு இருக்கணும். அந்த லைனுக்கு மேலே இது இருக்கப்போ 30 டிகிரி இருக்குது. அதே போல் இந்த பக்கம் கோணத்தை அளந்து பார்ப்போம். பாருங்கள், இது 30 டிகிரின்னு இருக்குது. ஓகே, 2 பக்கம் சமமாக இருக்குன்னா 2 கோணமும் சமமாக இருக்கும். இப்போ இது 30 டிகிரி, இதுவும் 30 டிகிரி. இந்த லென்த்து பார்ப்போம், இந்த பக்கத்தினுடைய அளவை பார்ப்போம். வேற அளவா இருக்கு பாருங்க, 5.2 சென்டிமீட்டரா இருக்கு. எவ்வளவு இருக்கு? 5.2 சென்டிமீட்டர்னு இருக்கு. இப்போ கோணம் கூட்டி பார்த்தோம்னா 180 இருக்கான்னு பார்ப்போம். இங்கிட்டு 30, இங்கிட்டு 30 இருக்கு. அப்ப இது எவ்வளவுன்னு பார்ப்போம். பாருங்க, 120 டிகிரிக்கு நேர் இருக்கு. இந்த லைன் எவ்வளவு இருக்கு? 120 டிகிரிக்கு நேர் இருக்கு. ஸோ அப்ப இந்த 3 ஆங்கிள் ஆட் பண்ணி பாருங்க, 120, 150, 180. 3 கோணத்தையும் கூட்டினா 180 டிகிரி. 2 பக்கம் சமமா இருந்தா 2 கோணங்கள் சமமா இருக்கும். அதே போல ஒவ்வொன்றிலையும் அளந்து நம்ம பார்த்து எழுதணும். நீங்க இப்போ செங்கோண முக்கோணத்துக்கு ஒன்று எக்ஸாம்பிளுக்கு அளந்து காமிக்கிறேன். எவ்வளோ டிகிரி இருக்கு? கரெக்டாக 0க்கு நேரம் வைக்கணும். 90 டிகிரி இருக்கு ஒரு கோணம். இந்த கோணம் எவ்வளவுன்னு பார்ப்போம். பாருங்க, இந்த சைட்ல இருந்து இங்கிட்டு வச்சோம்னா இங்கிட்டு இருந்து வரணும். 0, 10, 20, 30, 40, 45க்கு நேரம் இருக்கு. எவ்வளோக்கு நேரம் இருக்கு? கரெக்டாக வச்சோம்னா 45க்கு நேரம் இருக்கும். ஓகே, 45 டிகிரி. இந்த கோணத்தை அளக்குறேன். பாருங்க, 45 கரெக்டாக இருக்கும். 45 சரியான அளவு வச்சு பார்க்கணும். இங்கே 0 நல்லா விலகி இருக்கு. கரெக்டாக கோட்டு மேலே பாருங்க, 45 டிகிரி. ஸோ 2 கோணமும் 45, 45 இருக்கு. செங்கோண முக்கோணம் 3 கோணத்தையும் கூட்டி பாருங்க, 180 டிகிரி இருக்கும். 2 பக்கத்திலே அளந்து பார்ப்போம். 4.7 சென்டிமீட்டர். அதே போல் இங்கே அளந்து பார்ப்போம், 4.5. இதுவும் கரெக்டாக இழுத்து வந்தேன், 4.5 சென்டிமீட்டர். இதுவும் 4.5 சென்டிமீட்டர் இருக்கும். அப்போ 2 பக்கங்கள் சமங்கையில் 2 கோணங்கள் சமமாக இருக்கு. இல்லை, இதை நல்லா அளந்து பார்ப்போம். 4.5, இது 4.6 வருது.
இங்கே 4 புள்ளி கிட்டத்தட்ட 5 6 1 தான். அதனால 2 பக்கங்கள் சமமா இருக்கனால 2 கோணங்களும் சமமா இருக்கு. கூட்டி பார்த்தா 180 டிகிரி இருக்கு. அதே போல ஒவ்வொரு முக்கோணத்தையும் பக்கங்களையும் அளந்து எழுதுங்க. 4.5 சென்டிமீட்டர் கரெக்டாக, இதையும் 4.5 சென்டிமீட்டர். 2 கோணங்கள் சமமா இருக்கு, கூட்டுனா 180 டிகிரி வருது. இதே போல எல்லா கோணத்திலும் இருக்கும். ஸோ இந்த அட்டவணையை நம்ம இது மாதிரி நிரப்பலாம். எப்படி 2 எப்படி இருக்கு, 90 45 45 டிகிரி கூட்டினா 180 டிகிரி. 3 கோணங்களும் சமமாக இருக்குது. 4.3 பக்கங்கள் சமமாக இருக்கு. இங்கே நம்ம 2 பக்கங்கள் சமமாக இருக்குது. என்னென்ன பக்கம், 4.5 சென்டிமீட்டர் 4.5 சென்டிமீட்டர் 2 பக்கம். 3வது பக்கம் 6.3 சென்டிமீட்டர் 6.3 சென்டிமீட்டர். 3 பக்கங்களும் சமம் இல்லை, 2 பக்கம் சமமாக இருக்குது, இரு பக்கங்கள் சமம். இதே போல ஒவ்வொரு முக்கோணத்துக்கும் நீங்க என்ன செய்யணும், கோணத்தையும் பக்கத்தையும் அளந்து எப்படி இருக்குன்றத இந்த அட்டவணையில நிரப்பிக்கலாம். இதே போல ஒரு செயல்பாடு கொடுத்திருக்காங்க. மாணவர்களை குழுக்களாக பிரித்து ஒவ்வொரு குழுவிற்கும் 9 அலகுகள் கொண்ட 3 குச்சிகளும் 3 அலகுகள் கொண்ட 2 குச்சிகளும் 2 அலகுகள் கொண்ட 2 குச்சிகளும் 5 அலகுகள் கொண்ட 1 குச்சியும் 4 அலகுகள் கொண்ட 1 குச்சியும் கொடுத்து அக்குச்சிகளை பயன்படுத்தி 3 முக்கோணங்களை உருவாக்கி அம்முக்கோணங்களின் பக்க அளவுகளை கண்டறிந்து அட்டவணைப்படுத்துறாங்க. என்ன சொல்றாங்க, 9 அலகு கொண்ட 3 குச்சி, முதல்ல 9 அலகு கொண்ட 3 குச்சி, 9 9 9ன்னு 3 குச்சி. அடுத்து 3 அலகு கொண்ட 2 குச்சி. அடுத்து 2 அலகுகள் கொண்ட 2 குச்சி. ஓகே, 5 அலகு கொண்ட 1 குச்சி, 4 அலகுகள் கொண்ட 1 குச்சி. அக்குச்சிகளை பயன்படுத்தி 3 முக்கோணம் 1 2 3 4 5 6 7 8 9 குச்சி கையில இருக்கு. அப்ப 3 முக்கோணம் நம்ம உருவாக்கலாம். ஒவ்வொன்றையும் நம்ம எழுத, அனைத்து பக்கங்களும் சமமா இருக்கா, 2 பக்கம் சமமா இருக்கா, 3 பக்கமும் வெவ்வேறையா இருக்கா அப்படின்னு. அப்ப நீங்களா எப்படினாலும் அமைக்கலாம். 3 பக்கமும் சமமா இருக்கிற மாதிரியும் அமைக்கலாம், இல்ல 2 பக்கம் சமம் 1 பக்கம் வேற மாதிரி இருக்கு அமைக்கலாம். எப்படி புரியுதா, 3 பக்கம் வெவ்வேறா இருக்கிற மாதிரியும் நீங்க அமைக்கலாம். அப்ப நம்ம முதல்ல 2 பக்கம் சமமா இருக்கிற மாதிரி எழுப்போம், 9 9. ஓகே, இன்னொரு பக்கம் 3 இல்லைன்னா 5 இருக்கிறாப்புல. இப்ப எப்படி இருக்கு, 2 பக்கங்கள் சமம் அப்படின்னு இங்க எழுதணும். 2 பக்கங்கள் சமம். ஓகே, அடுத்தது இப்ப என்ன செஞ்சிருக்கோம், ஒரு 9 9 ஒரு 5 பயன்படுத்திட்டோம். இப்ப அடுத்து எப்படி இது பண்ணலாம், வேற வேற இருக்கிற மாதிரி பண்ணலாம். 4 2 3 4 3 பக்கமும் வெவ்வேறா இருக்க மாதிரி, 2 3 4 இருக்கிற மாதிரி வெவ்வேறானவை. 3 பக்கமும் வெவ்வேறானவை, வெவ்வேறான பக்கங்கள். ஓகே, அடுத்து இன்னும் மிச்சம் என்ன இருக்கு நம்ம கையில, ஒரு 9 ஒரு 2 ஒரு 3 இருக்கு. நீ எப்படினாலும் இது பண்ணலாம். இதுவும் அதே போல வெவ்வேறான அளவுள்ள பக்கங்கள்னு போடும். அட்டவணையிலிருந்து பின்வரும் வினாக்களுக்கு விடையளி. ஒவ்வொரு குழுவும் 3 முக்கோணங்களை உருவாக்க முடிந்ததா? முக்கோணம் 2 அளவு 3 வச்சு 9 வச்சு உருவாக்க முடிஞ்சிச்சான்னு பார்க்க. நீங்கள் உருவாக்கிய முக்கோணங்கள் ஒவ்வொன்றிலும் எத்தனை பக்கங்கள் சமமா இருந்துச்சு? சிலதுல 2 பக்கம் சமமா இருக்கும், சிலதுல இந்த 9 3 9ஐயுமே பயன்படுத்தி சமபக்க முக்கோணம் இது பண்ணேன்னா 3 பக்கமும் சமமா இருந்துச்சுன்னு எழுதலாம். நீ உருவாக்குற முக்கோணத்தின் அளவை பொறுத்து இருக்குது. ஓகே, அதுக்கு நீ பதிலளிக்கணும். ஒவ்வொரு குழுவும் 3 முக்கோணங்களை உருவாக்க முடிந்ததா? முடிந்தது. எந்த இதனாலும் நீ செய்யலாம். 2 3 4 இதை உருவாக்கலாம், 3 4 5 முக்கோணத்தை உருவாக்கலாம், 2 2 ஒரு 3 வச்சு உருவாக்கலாம், எத்தனையோ வகையில உருவாக்கலாம். நீங்கள் உருவாக்கிய முக்கோணங்கள் ஒன்றிலும் எத்தனை பக்கங்கள் சமமாக இருந்தன? சிலதுல 2 பக்கம் சமமா இருக்கும், சிலதுல 3 பக்கமும் சமமா இருக்கும். ஓகே, அது நீ உருவாக்குற முக்கோணத்தை பொறுத்து இருக்கு. இப்ப அந்த பக்கங்களின் அடிப்படையில முக்கோணங்களின் வகைகள் பார்க்க போறோம். பக்கங்களின் அடிப்படையில முக்கோணங்களின் வகைகள். இப்ப பாருங்க, 3 4 5 சென்டிமீட்டரை வச்சு ஒரு முக்கோணம் உருவாக்கி இருக்கோம். 5 6 10 வச்சு ஒரு முக்கோணம் உருவாக்கி இருக்கோம். 2 3 4 வச்சு ஒரு முக்கோணம் உருவாக்கி இருக்காங்க. ஒரு முக்கோணத்தின் 3 பக்கங்களும் வெவ்வேறு அளவுடையவை எனில் அது ஒரு அசம பக்க முக்கோணம். 3 பக்கங்களும் சமமில்லை அப்படிங்கிற வார்த்தைக்கு அசம பக்க முக்கோணம் அப்படின்னு ஆப்போசிட், சமபக்கத்துக்கு ஆப்போசிட்
அசமபக்க முக்கோணம். 3 வேறு வேறு அலகு இருக்கு. ஒரு முக்கோணத்தில் எவையேனும் 2 பக்கங்கள் சம அளவுடையவை எனில் அது ஒரு இரு சமபக்க முக்கோணம். இப்ப சொன்னோம்ல 9 9 இருக்க மாதிரி 2 2 இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா அது இரு சமபக்கம். பாருங்க 2 5 இருக்கு, 2 8 இருக்கு, 2 7 இருக்கு. ஸோ இந்த முக்கோணம்லாம் இரு சமபக்க முக்கோணம். ஒரு முக்கோணத்தின் 3 பக்கங்களும் சம அளவுடையவை எனில் அது ஒரு சமபக்க முக்கோணம். 3மே சம 6 6 4 4 2.5 2.5 3 பக்கமும் சமமா இருந்துச்சுன்னா அந்த முக்கோணத்துக்கு பேரு சமபக்க முக்கோணம். 3 பக்கமும் வேற வேற அளவா இருந்துச்சுன்னா அந்த முக்கோணம் அசமபக்க முக்கோணம். ஓகே, 2 பக்கத்து அளவு ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா அது இரு சமபக்க முக்கோணம். 3 பக்கமுமே சமமா இருந்துச்சுன்னா அது சமபக்க முக்கோணம். இவ்வாறு பக்கங்களின் அடிப்படையில் முக்கோணங்கள் 3 வகைகளாக பிரிக்கலாம். பக்கம் 6 7 8 அது அசமபக்க முக்கோணம் சொல்றாங்க. இங்க பாருங்க 3 பக்கமுமே சமமா இருக்கு. அப்ப இது என்ன முக்கோணம்? சமபக்க முக்கோணம். ரெண்டு 2.2 2.5 3.2 மூணுமே வேற வேறையா இருக்கு. அசமபக்க முக்கோணம். ரெண்டு பக்கம் சமமா இருக்கு, ஒரு பக்கம் வேறையா இருக்கு. அப்ப இது என்ன பக்கம்? இரு சமபக்க முக்கோணம். 2 பக்கம் சமம்னு அர்த்தம். மூணு பக்கமே சமமா இருக்கு அப்படின்னா என்ன முக்கோணம்? சமபக்க முக்கோணம். ரெண்டு பக்கம் சமமா இருக்கு, இரு சமபக்க முக்கோணம். அப்ப 3 வகை. ஒன்று அசமபக்கம், இன்னொன்று சமபக்கம், இன்னொன்று இரு சமபக்க முக்கோணம். 3 வகையாக நம்ம பக்கங்களின் அடிப்படையில இதை நம்ம பிரிக்கலாம். அதே போல கோணங்களின் அடிப்படையிலும் முக்கோணத்தை வகைப்படுத்தலாம். கோணங்களின் அடிப்படையில் முக்கோணங்களின் வகைகள். இப்ப பக்கங்களின் அடிப்படையில சொன்னா இப்ப கோணங்களின் அடிப்படையில் ஏபி மற்றும் ஏசி கோட்டு துண்டுகளால் அமைந்த பின்வரும் கோணங்களை குறுங்கோணம், செங்கோணம், விரிகோணம் என 3 வகையாக வரும். குறுங்கோணம்னா 90க்கு உள்ள இருக்கும், செங்கோணம்னா 90 டிகிரி இருக்கும், விரிகோணம்னா 90 டிகிரிக்கு மேல இருக்கு. ஆங்கிள் ஏ என்பது இது என்ன கோணம்? குறுங்கோணம். இங்க ஏ என்பது செங்கோணம், செங்குத்து கோணம்னால செங்கோணம். இங்கே ஆங்கிள் ஏ என்பது விரிகோணம். ஓகே, இப்பொழுது 3வது பக்கத்தை வரைந்து முக்கோணம் அமைத்து அம்மூன்று கோணங்களின் வகைகளை கண்டறிந்து எழுதுக. இப்போ 3வது பக்கத்தை ஜாயின் பண்ணிட்டாங்களா? ஜாயின் பண்ணிட்டாங்களா? ஆங்கிள் ஏ என்பது குறுங்கோணம். விங்கிறதும் குறுங்கோணம். சிங்கிறதும் குறுங்கோணம். குறுகி இருக்கிறது. இங்க ஏ என்பது செங்கோணம். பிங்கிறது குறுங்கோணம். மார்க் பண்ணி காமிங்க. இப்படி மார்க் பண்ணி காமிச்சாலே அது குறுகோணமா விரிகோணமா செங்கோணமான்னு தெரிஞ்சது. பி என்பது குறுங்கோணம். சிங்கிறதும் குறுங்கோணம். இங்க ஏங்கிறது விரிஞ்சிருக்கு, விரிகோணம். பிங்கிறது குறுகி இருக்கு, குறுங்கோணம்.
இங்கே சியும் குறுகி இருக்கு, குறுங்கோணம். ஒரு கோணம் விரிகோணம்னா மற்ற ரெண்டு கோணமும் குறுங்கோணமாக தான். ஸோ இந்த மூன்று கோணங்களை உற்று நோக்கவும். ஒரு முக்கோணத்தின் மூன்று கோணங்களும் குறுங்கோணங்களாக, அதாவது 0லிருந்து 90க்குள்ள இருந்துச்சுன்னா அது ஒரு குறுங்கோண முக்கோணம் எனப்படும். ஓகே, 60 60, 50 80 50, 80 60 40 எல்லாமே குறுங்கோணங்கள். இந்த மூன்று முக்கோணங்களும் குறுங்கோண முக்கோணம். ஒரு முக்கோணத்தின் ஏதேனும் ஒரு கோணம் செங்கோணமாக, அதாவது 90 டிகிரியாக இருப்பின் அது ஒரு செங்கோண முக்கோணமாகும். பாருங்க, 90 டிகிரி, இது 30 60 இருக்கும், இங்கே 90 இருக்கும், இது 45 45 இருக்கலாம், இது 50 40 இருக்கலாம். ஒரு முக்கோணத்தின் ஏதேனும் ஒரு கோணம் விரிகோணமாக 90 டிகிரியிலிருந்து மேல 180க்குள்ள இருக்கணும், அது ஒரு விரிகோண முக்கோணம். 110 இருக்குன்னா இது ரெண்டும் குறுங்கோணம், இது 100 இருக்குன்னா இது ரெண்டும் குறுங்கோணம். ஸோ அந்த முக்கோணம் விரிகோண முக்கோணம். இவ்வாறு கோணங்களின் அடிப்படையில் முக்கோணங்கள் மூன்று வகை: குறுங்கோணம், செங்கோணம், விரிகோணம். இவற்றை அட்டவணைப்படுத்தி முழுமைப்படுத்தும். இப்போ மூன்று கோணங்களையும் கூடுதல்களை போட்டு இது முக்கோணத்தை அமைக்க முடியுமா, அது என்ன முக்கோணம்னு எழுத வச்சிடும். முதல்ல கூட்டி பாருங்க, 90 90 180. அப்போ முக்கோணத்தை அமைக்க இயலும். 180 டிகிரி இருக்கணும் கூட்டினா. இது என்ன முக்கோணம்? 90 டிகிரி இருக்கனால இது செங்கோண முக்கோணம். அறுபது 30 90 90 90 180, இதுவும் 180 டிகிரி வருது. முக்கோணத்தை அமைக்க இயலுமா? இயலும். இங்கே 90 டிகிரி இருக்கனால இது என்ன முக்கோணம்? செங்கோண முக்கோணம். ஓகே, இதை கூட்டி பாருங்க. 95 45 40 35, 10க்கு 0 மிச்சம் 1, 4 4 4 8 8 9 17, 170 தான் வருது. எவ்வளோ வருது? இது 100 170 தான் வருது. ஒரு முக்கோணத்தின் மூன்று கோணங்களின் கூடுதல் 180 இருக்கணும். அப்போ இது அமைக்க இயலாது. இயலாது இல்லை, முக்கோணத்தை அமைக்க முடியாது. அமைக்க இயலுமான்னு கேட்குறாங்க, இயலாதுன்னு. ஓகே, அடுத்து இதை கூட்டுங்க. 110 150 180 வருதா? ஆம், இது என்ன முக்கோணம்? விரிகோணம். ஏன்? இது 90க்கு மேலே 180க்குள்ள இருக்கு. ஸோ விரிகோண முக்கோணம். அடுத்து இதை கூட்டி பாருங்க. 150 210 280 வருது. கூட்டுனா எவ்வளோ வருது? 280. 180 தான் வரணும். ஓகே, இப்போ இயலாது. செங்கோண முக்கோணத்தை அமைக்க இயலாது. ஓகே, 180 தான் இருக்கணும். முக்கோணங்களின் மூன்று கோணங்களின் கூடுதல் 180 இருக்கணும். ஒரு முக்கோணத்தில் மூன்று கோணங்களும் குறுங்கோணங்களாக இருக்கலாம். ஆனால் ஒன்றுக்கு மேற்பட்ட கோணங்கள் செங்கோணங்களாகவோ விரிகோணங்களாகவோ இருக்க இயலாது. இப்போ பாருங்க, 150 டிகிரிங்கிற அடுத்து 60 டிகிரி 70 டிகிரி கூட்டி பார்த்தா 180 வரல. அதான், மூணு கோணமும் குறுங்கோணமா இருக்கலாம். ஆனா ஒரு ரெண்டு கோணம் விரிகோணமா இருந்தா முக்கோணத்தை நம்மளால அமைக்க முடியாது. பாருங்க, ரெண்டு கோணம் செங்கோணமா இருந்தா முக்கோணத்தை அமைக்க இயலாது. கொடுக்கப்பட்ட படத்தில் சில முக்கோணங்கள் உள்ளன. அவற்றின் பக்கங்களையும் கோணங்களையும் அளந்து இருவேறு முறைகளில் பெயரிடுக. உங்களுக்காக ஒரு முக்கோணம் பெயர். மூணு பக்கம் சமமா இருக்கு, அதனால இது சமபக்க அண்டு குறுங்கோண முக்கோணம். இதை பாருங்க, பார்த்தாலே தெரியுது விரிஞ்சிருக்கு. ஸோ விரிகோணம். இது ரெண்டு அளக்கணும். இது எத்தனை எவ்வளோ இருக்கு, இது எவ்வளோ இருக்குன்னு அளப்போம். ரெண்டு 5.3 இருக்கு. ஸோ விரிகோணமா இருக்கு, ரெண்டு பக்கம் சமமா இருக்கு. அப்ப இரு சமபக்க விரிகோணம். ஓகே, இது விரிஞ்சிருக்கு இந்த இடம்.
இங்கே வருவோம். செங்கோணமா இருக்கு இல்லையா? பக்கத்தின் அளவு பாருங்க 3 பார்த்தாலே வேற வேறையா இருக்கு. அப்ப வெறும் செங்கோண முக்கோணம். மூணு பக்கத்தை எதுக்கும் அளந்து பார்ப்போம். 4 சென்டிமீட்டர் இருக்கு பாருங்க, 4க்கு மேலேயே போகுது. ஓகே, 5.2 வருது. இது அதை விட கம்மியாக இருக்கு. ஸோ வெறும் செங்கோண முக்கோணம் போட்டுருவோம். இதுக்கு வருவோம். 5.8 இருக்கு, இது 6.5 இருக்கு, இது வேற அளவா இருக்கு. ஸோ இதுவும் வெறும் செங்கோண முக்கோணம் தான் போடணும், வேற வேற அளவுகளா இருக்கு. ஓகே, சம பக்க அண்ட் செங்கோண முக்கோணம். ஓகே, அதே போல இதையும் ஒவ்வொன்றையும் அப்படி அளந்தளந்து எழுதி. இதுவும் இந்த இடமும் 90 டிகிரியா இருக்கு, இதுவும் 3 வேற வேற அளவா இருக்கு. எதுக்கு 2 பக்கமா அளந்து பார்ப்போமா? 6.5 எவ்வளோ இருக்குன்னா 8 to 15 இருக்குன்னா 1 2 3 4 5 7 சென்டிமீட்டர் இருக்கு. இது எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். இது அதை விட கம்மியாக தான் இருக்கு. 1 2 3 4 5 6.2 தான் இருக்கு. ஓகே, அப்போ அசம பக்க செங்கோண முக்கோணம். அதே போல அளந்து பார்த்துட்டு 2 பக்கம் சமமாக இருந்துச்சுன்னா இருசம பக்க செங்கோண முக்கோணம்னு எழுதணும். இங்கேயும் வேற வேற அளவுகள் இருக்கு. ஸோ இதுவும் அசம பக்க செங்கோண முக்கோணம். அளந்து பார்ப்போம். 1 2 3 4 5 6 7 கிட்டத்தட்ட 8 சென்டிமீட்டர் இருக்கு. இது எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். கீழே 1 2 3 4 5 6 7 8.5 இருக்கு. ஸோ வேற வேற அளவு இருக்கு. அதனால இதுவும் அசம பக்க செங்கோண முக்கோணம். அளந்து பார்த்து எழுதிடுவோம். ஓகே, ஒவ்வொன்றையும் இப்படி அளந்து பார்த்து எழுதிட வேண்டியது. 5.1 இது எவ்வளோ இருந்துச்சு? 5.3 இருக்கா, கூடவே இருக்குது. ஸோ அசம பக்க செங்கோண முக்கோணம் தான் இதுவும். செங்கோண முக்கோணம் இது வேற அளவு. இது 2.6 அல்லது 7 இருக்கு, இது 5.1 இருக்கு, இது 5.5 இருந்துச்சு. ஸோ இதுவும் அசம பக்க செங்கோண முக்கோணம். ஓகேவா? 5.7 சென்டிமீட்டர் இருக்கு, இது 5.5 தான் இருக்கு. முக்கோண சமனியின்மை பண்பு. இந்த சூழல் குறித்து சிந்திக்க கமலா, மதன் மற்றும் சுமதி ஆகிய 3 மாணவர்களிடம் முறையே 6 சென்டிமீட்டர் 8 சென்டிமீட்டர் 5 சென்டிமீட்டர் 4 சென்டிமீட்டர் 10 சென்டிமீட்டர் 5 சென்டிமீட்டர் மற்றும் 10 சென்டிமீட்டர் 6 சென்டிமீட்டர் 4 சென்டிமீட்டர் நீளமுள்ள குச்சிகளை கொடுத்துட்றாங்க. மூவரும் முக்கோணம் அமைக்க முயல்கின்றனர். முதலாவதாக உள்ள கமலா வெற்றிகரமாக முக்கோணத்தை அமைத்தாள். 5 6 8னால அவளால் அமைக்க முடிஞ்சிருச்சு. ஆனால் கமலாவிற்கு அடுத்துள்ள மதன் இது 4 இது 5னா இது 10னா நம்மளால அமைக்க முடியாது. ஆனால் கமலாவிற்கு அடுத்த மதன் மற்றும் சுமதி ஆகிய இருவராலும் முக்கோணங்களை அமைக்க இயலவில்லை. ஏன் அப்படின்னு கேட்குறாங்க. இருவரும் குச்சிகளின் முனைகளை இணைக்க முயற்சி செய்யும் போது 2 குச்சிகள் சிறிய குச்சிகளும் நீளமான குச்சியின் மேல் ஒன்றோடு ஒன்று பொருந்துகின்றன அல்லது நீளமான குச்சியை விட குறைவாக உள்ளன. இப்படி போய் க்ளோஸ்ட் ஆகல, மூடிய உருவத்தை அமைக்க முடியல. இது 2 குச்சியும் சின்ன குச்சியாகவும் இன்னொரு குச்சி பெரிய குச்சியாகவும் இருக்கனால மூடிய உருவத்தை உருவாக்க முடியல. இதிலிருந்து இரு சிறிய பக்கங்களின் நீளங்களின் கூடுதல் 3வது பக்கத்தின் நீளத்தை விட அதிகமாக இருந்தால்தான் முக்கோணம் அமைக்க இயலும். இப்படி இந்த 2 சிறிய பக்கத்தின் நீளத்தை கூட்டினா 3வது பக்கத்தின் நீளத்தை விட அதிகமா இருக்கணும், அப்பத்தான் அமைக்க முடியும்ன்றாங்க. 2 சிறிய குச்சிகளும் நீளமான குச்சியின் மேல் ஒன்றோடு ஒன்று பொருந்துகின்றன. இரு சிறிய பக்கங்களின் நீளங்களின் கூடுதல் 3வது பக்கத்தின் நீளத்தை விட அதிகமா இருக்கணும். அதுதான், அப்படி இருந்தா தான் முக்கோணம் அமைக்க முடியும். அப்ப இங்க வருவோம். இப்ப அவங்க சொல்ற விதியை அப்ளை பண்ணி இங்க அமைக்க முடியுமா முடியாதான்னு சொல்லுவோம். ஓகே, இப்ப என்னென்ன பக்கங்கள் நம்ம கையில இருக்கு? 9 9 9 3 3 2 2 5 4 இந்த மாதிரி அளவுள்ள குச்சிகள் நம்ம கையில இருக்கு. ஒன்று 2ஐயும் கூட்டினா அதுக்கு சமமா இருக்கணும், இல்லைன்னா அதை விட எப்படி இருக்கணும்? கூட இருக்கணும். அந்த மாதிரி தான் நம்ம எடுத்துவோம். 2 பக்கங்களின் கூடுதல் 3வது பக்கத்தினுடைய
அளவை விட அதிகமா இருக்கணும், அப்படி எடுக்கணும் நீங்க. ஓகே, அப்ப நம்ம என்ன செய்யணும், 3 4 5 எடுக்கலாம், 3 4 5 எடுக்கலாம். இது 3, 2 பக்கங்கள் சமமா, 3 பக்கங்களும் வெவ்வேறானவை. ஓகே, அடுத்தது வேற சமமா இருக்கிற மாதிரி இருக்குதான்னு பாருங்க. 3 3 2 எடுக்கலாம், இல்லைன்னா 3 3 4 எடுக்கலாம். ஏன்னா இந்த 2 பக்கத்தின் கூடுதல் இந்த பக்கத்தை விட அதிகமா இருக்கு, அப்ப இரு பக்கங்கள் சமமா இருக்கு. ஓகே, இந்த 9 வச்சு பார்ப்போம். 9 9 9 3 9, 3 பக்கமுமே சமம். அப்ப என்ன நம்ம பார்த்து செய்யணும் அப்படின்னா, 2 பக்கங்களின் கூடுதல் 3வது பக்கத்தை விட பெருசா இருக்கணும், அதுதான் முக்கியம். இல்லைன்னா 3 பக்கமும் சமமா இருக்கணும். ஒவ்வொரு குழுவும் 3 முக்கோணங்களை உருவாக்க முடிந்ததா? முடிந்தது. நீங்கள் உருவாக்கிய முக்கோணங்கள் ஒவ்வொன்றிலும் எத்தனை பக்கங்கள் சமமா இருந்து? சிலது 3 பக்கம் சமமா இருந்துச்சு, சிலது 2 பக்கம் சமமா இருந்துச்சு, சிலது சமமாவே இல்லாமையும் இருந்துச்சு. 2 3 பக்கங்கள் சமம் அப்படின்னு எழுது. ஓகே, இந்த கமலா, மதன், சுமதி 3 பேருக்கும் கொடுத்த குச்சிகள் முறையே 6 சென்டிமீட்டர், 8 சென்டிமீட்டர், 5 சென்டிமீட்டர். இவ முக்கோணம் அமைச்சிட்டா. இந்த 4 10 5 இருக்குது, 6 4 10 இருக்குது, அமைக்க முடியல. நீளமுள்ள குச்சிகளுக்குள்ள மூவரு முக்கோணம் அமைக்க முயல்கின்றனர். முதலாவதாக உள்ள கமலா வெற்றிகரமாக முக்கோணத்தை அமைத்தாள். ஆனால் கமலாவிற்கு அடுத்துள்ள மதன் மற்றும் சுமதி ஆகிய இருவராலும் முக்கோணத்தை அமைக்க இயலவில்லை. ஏன்னு சொல்லி விளக்கம் சொல்றார். இருவரும் குச்சிகளின் முனைகளை இணைக்க முயற்சி செய்யும் போது 2 சிறிய குச்சிகளும் நீளமான குச்சியின் மேல் ஒன்றோடொன்று பொருந்தி விட்டன. எனவே அவர்களால் முக்கோணம் அமைக்க இயலவில்லை. இதிலிருந்து என்ன தெரியுது அப்படின்னா, இரு சிறிய பக்கங்களின் நீளங்களின் கூடுதல் 3வது பக்கத்தின் நீளத்தை விட அதிகமாக இருந்தால்தான் முக்கோணம் அமைக்க இயலும். இப்ப பாருங்க, முதல்ல எடுங்க. கமலா அமைச்சிட்டா. ஏன்? 2 சிறிய பக்கம் எது? 5 6 8 எடுங்க. 5 6 8, இந்த 2 சிறிய பக்கத்தை கூட்டினோம்னா இந்த 8 விட பெருசா இருக்கு. ஸோ 11 வந்து 8 விட பெருசா இருக்கனால இரு பக்கங்களின் கூடுதல் 3வது பக்கத்தை விட அதிகமாக இருந்தால் முக்கோணம் அமைக்க முடியும். இங்க பார்ப்போம், 4 5 9 10, இந்த கூடுதல் இதை விட கம்மியா இருக்கு. ஸோ முக்கோணத்தை அமைக்க இயலாது. இங்க 6 + 4 10, 10 = 10 இருக்கு, அப்பையும் அமைக்க இயலாது. ஒன்றின் மேல் ஒன்று அமைகிற மாதிரி இருக்கனால முக்கோணத்தை அமைக்க இயலாது. 3 பக்க அளவுகளும் சமமெனில் உறுதியாக முக்கோணம் அமைக்க இயலும். இப்போ 3மே 10 10 இல்லைன்னா 5 5 இருந்துச்சுன்னா நம்மளால அமைக்க முடியும். ஒரு முக்கோணத்தின் எவையேனும் இரு பக்க அளவுகளின் கூடுதல் 3வது பக்க அளவை விட அதிகமாக இருக்கும். அதுதான் முக்கியம். எப்படி இருக்கணும்? அந்த இரு பக்க அளவுகளின் கூடுதல் 3வது பக்க அளவை விட அதிகமாக இருக்க வேண்டும். இந்த சமணியின்மைக்கு பேரு முக்கோண சமணியின்மை என்ற பண்பாகும். கொடுத்துருக்காங்க. ஏபி + பிசி வந்து ஏசியை விட அதிகமா இருக்கணும், அல்லது இந்த 2 பக்கத்தை எடுத்து கூட்டினாலும் ஏபியை விட அதிகமா இருக்கும், அல்லது சிஏவையும் ஏபியும் கூட்டினா பிசியை விட அதிகமா இருக்கும். ஒரு முக்கோணத்தின் எவையேனும் இரு பக்கங்கள் கொடுக்கப்பட்டிருப்பின் 3வது பக்கமானது ஒன்று இரு பக்கங்களின் வித்தியாசமா இருக்கும் அல்லது கூடுதலா மற்றும் கூடுதல் ஆகியவற்றின் இடையில் அமையும். ஒன்று கழிக்கிறதுக்கு இடையில இருக்கணும், இல்லைன்னா கூட்டுறதுக்கு இடையில. எனவே கொடுக்கப்பட்ட அளவுகளை கொண்டு ஒரு முக்கோணம் அமைக்க இயலாது. அந்த இதை வச்சு இங்க ட்ரை பண்ணி பார்ப்போம். ஒரு முக்கோணத்தில் எவையேனும் இரு பக்கங்கள் கொடுக்கப்பட்டிருப்பின் 3வது பக்கம் வந்து 2 பக்கங்களின் வித்தியாசம் மற்றும் கூடுதல் ஆகியவற்றிற்கு இடையில் அமையும். ஒரு முக்கோணத்தில் எவையேனும் இரு பக்கங்களின் கூடுதல் 3வது பக்கங்களை விட அதிகமா இருக்கணும். இதை வச்சு இப்ப நிரப்போம். இப்ப பாருங்க, இது முக்கோணம் ஏபிசி அமைக்க இயலுமா?
ரெண்டு சின்ன பக்கம் எது? 7 6 13. கூட்டுனா 10 விட அதிகமா இருக்கு 7. ஓகே, ஏன்னா ரெண்டு சிறிய பக்கங்களின் கூடுதல் மூன்றாவது பக்கத்தை விட பெருசு. முக்கோணத்தின் வகை 3 வேற வேறையா இருக்கு. அசமபக்க முக்கோணம். இங்க வருவோம். ரெண்டு பக்கம் சமமா இருக்கு. இரு சமபக்க முக்கோணம். ரெண்டை கூட்டினா 16, 10 விட பெருசு. ஓகே, இங்க வாங்க. இந்த ரெண்டும் சின்ன பக்கம், இது ரெண்டும் எடுத்து கூட்டுங்க. 14.1 14.1 வந்து 8.5 விட அதிகம். ஸோ 7. 3 பக்கம் வேற வேறையா இருக்கு. அசமபக்க முக்கோணம். இங்க வருவோம். இது ரெண்டையும் கூட்டினா, ரெண்டு சிறிய பக்கத்தை கூட்டினா மூன்றாவது பக்கத்தை விட கம்மியா இருக்கு. அப்பா இயலாது. முக்கோணமே அமைக்க இயலாதுங்கிற அது என்ன முக்கோணம்னு எப்படி சொல்றது? ரெண்டு பக்கம் சமமா இருக்கு. ரெண்டையும் கூட்டினா 35, இதை விட அதிகமா இருக்கு. ஸோ 7. இரு சமபக்க முக்கோணம். அடுத்து இது ரெண்டும் சின்ன பக்கம், கூட்டினா 38, 23 விட பெருசு. மூணு வேற வேற பக்கம், அசம ரெண்டு பக்கம் சமம். ரெண்டையும் கூட்டினா 3 சென்டிமீட்டர் வருது. ஆனால் இதை விட கம்மியாக இருக்க, அப்போ இயலாது. முக்கோணம் அமைக்க இயலாது. கூடுதல் வந்து இந்த ரெண்டை விட அதிகமாக இருக்கும். செயல்பாடு முக்கோண விளையாட்டு. மாணவர்கள் ஒவ்வொருவரும் தங்கள் முறை வரும்போது இருவேறு புள்ளிகளை இணைத்து கோட்டு துண்டினை வரைய வேண்டும். அக்கோட்டு துண்டு வேறு புள்ளியினை தொடக்கூடாது. பிற கோட்டு துண்டுகளின் குறுக்காக செல்லுமாறும் வரையக்கூடாது. மாணவர் தான் வரையும் கோட்டினால் ஒரு முக்கோணத்தை உருவாக்கினால் அதற்கு ஒரு வெற்றி புள்ளியை பெறுவார். விளையாட்டின் முடிவில் அதிக வெற்றி புள்ளிகள் பெற்ற மாணவரே வெற்றியாவார். என்ன சொல்றாங்க? ஒவ்வொருவரும் தங்கள் முறை வரும்போது இருவேறு புள்ளிகளை இணைத்து கோட்டி துண்டினை வரையணும். அது வேற கோடு தான் தொடக்கூடாது. அப்படியே இது பண்ணி வரைஞ்சிடணும். ஒரு முக்கோணத்தை வரைஞ்சிடணும். எத்தனை முக்கோணம் நீ வரையிறியோ அத்தனை புள்ளி உனக்கு நீ தான் வெற்றியாளர்னு சொல்றாங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். முதல்ல ஒருத்தையும் எந்திரிச்சு இந்த ரெண்டு புள்ளியை இணைச்சிட்டா, அடுத்து அவை முறை வரும் பொழுது இந்த ரெண்டு புள்ளியை இணைக்கலாம், இந்த ரெண்டு புள்ளியை இணைக்கலாம். ஓகே, அடுத்த முறை வரும் பொழுது இந்த ரெண்டு புள்ளியை இணைக்கலாம். ஸோ ஒரு முக்கோணத்தை உருவாக்கிட்டீங்கன்னா உனக்கு ஒரு பாயிண்ட்டு. அதே போல் இது, அப்புறம் இது, அப்புறம் இது, ஒவ்வொருத்தராக இது பண்ணணும். ஒரே ஆள் ஒரே இது முறை செய்யக்கூடாது. நீ ஒருத்தர் எந்திரிக்கணும், அடுத்த ஆள் எந்திரிக்கணும், அப்படி செய்யணும். ஒன்று இன்னொன்னோட கிராஸ் ஆகக்கூடாது. அப்புறம் இப்படி நினைக்கலாம். எத்தனை முக்கோணம் நீ உருவாக்குறியோ அத்தனை மார்க் உனக்கு, அத்தனை பாயிண்ட் உனக்கு. ஓகே, இப்படி இணைச்சு விளையாடுங்க. உங்கள் கிளாஸில் எத்தனை பேர் இருக்கீங்களோ அத்தனை பேர் இருந்துருச்சு இந்த மாதிரி இது பண்ணும். ஓகே, பாயிண்ட்ஸ் கொடுத்து விளையாடும். சிந்திக்க. ஒரு செங்கோண முக்கோணத்தில் மற்ற இரு கோணங்கள் எந்தெந்த அளவுகளை பெற்றிருக்கலாம்? ஒரு முக்கோணம் செங்கோண முக்கோணங்கள 90 டிகிரி. அப்போ மற்ற ரெண்டு முக்கோணம் எப்படி இருக்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க. 45 45 இருக்கலாம். அப்போ தான் 180 டிகிரி வரும். அடுத்து 90னா 60 30 இருக்கலாம். அது ரெண்டையும் கூட்டினா 90 வரணும். அடுத்து 90 டிகிரி 50 40 இருக்கலாம்.
ஓகே, இந்த மாதிரி மூணையும் கூட்டினா கிட்டத்தட்ட 180 வரணும். 180 டிகிரி கட்டாயம் வரணும். ஒரு செங்கோண முக்கோணத்தில் மற்ற இரு கோணங்கள் எந்த அளவுகளை பெற்றிருக்கலாம்? 45 45 இருக்கலாம், 60 30 இருக்கலாம், 50 40 இருக்கலாம், வேற என்ன சொல்லலாம், 55 35 இருக்கலாம். இது ரெண்டையும் கூட்டினா 90 வர்றாப்புல எந்த கோணமும் இருக்காது. ஓகே.